முட்டையும் முருங்கைக்கீரையும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கிறேன். செஞ்சிருச்சு. அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கூட சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரைக்கு சேர்த்து, முருங்கைக்கீரை முட்டைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே உப்பு போட்டுக்கணும். வதங்கத்துக்கு சேர்த்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வதங்கிருச்சு. அது கூட கீரை அள்ளி வச்சிடலாம். முருங்கைக்கீரை, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இன்னும் வெங்காயமும் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். அது கூட இந்த முட்டையை ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால காரம்லாம் ஒன்றும் தேவையானது காரம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா புரிஞ்சிருச்சு. ரொம்ப டேஸ்டாக முட்டை முருங்கைக்கீரை பொரியல். பூண்டு குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் சேர்த்து சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்குப்பா. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.